யார் இவர்? உயிரிழந்து கிடக்கும் இந்த உன்னதம் யார்? நாங்கள் மாலையிட வேண்டிய இந்த மாவீரன் யார்? யாரென்று தெரியாவிட்டாலும் நாங்கள் வணங்குகிறோம். அரசன் நன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்பார்கள். அது நடந்துவிட்டது. தர்மமும் நீதியும் சாவது போல் தெரியலாம், ஆனால் அவை சாவதில்லை. காலக்கிடங்கில் இருந்து அவை மீள எழும். கட்டுநாயக்கா இதற்கு சரியான சாட்சி. எம்மீது குண்டுகள் வீசிய வல்லூர்கள் வாழும் கூடது. எம் உறவுகளின் உயிரை குடித்துவிட்டு, உடலை கிழித்துவிட்டு, சாவோலத்தை தமிழர் தாயகத்தில் எழுப்பிவிட்டு, குண்டு விமானங்கள் சென்று தங்கும் தரிப்பிடம். அதிகாரத்தின் ஆதிக்க திமிர் கட்டுநாயக்காவில் தான் மையம் கொண்டிருந்தது. யார் செய்தார்களோ நாம் அறியோம். எவர் செய்தார்கள் என்று நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனை பேரையடா நீங்கள் அழித்தீர்கள்? எத்தனை உயிர்களையடா நீங்கள் எடுத்தீர்கள்? பள்ளிக்கூடங்கள், பிள்ளைக்கூடங்கள், கோவில்கள், தேவாலயங்கள் என்று எம் தாய் மடியை குதறிய கொடியவர்களுக்கு கட்டுநாயக்காவில் வைத்து எவரோ கணக்கு தீர்த்தார்கள். மெத்த மகிழ்ச்சியில் மிதக்கிறோம் தமிழர். இதுக்காதா பின்ன வானமேறி வந்த வல்லரக்கர்கள் வயிறு பிளந்தல்லவா கிடக்கிறார்கள். அவலத்தை தந்தவனுக்கே திருப்பிக் கொடுப்பது இப்படித்தான். முத்து புத்தன்றங்கே சிங்களர் விமானம் பூமியில் விழுகுதாம் ஐயா. முத்து புத்தன்றங்கே சிங்களர் விமானம் பூமியில் விழுகுதாம் ஐயா. யார் இவர்? உயிரிழந்து கிடக்கும் இந்த உன்னதம் யார்? நாங்கள் மாலையிட வேண்டிய இந்த மாவீரன் யார்? யாரென்று தெரியாவிட்டாலும் நாங்கள் வணங்குகிறோம். அவர்களுக்கு நாங்கள் ஆலவட்டம் பிடிக்கிறோம். சாமரம் வீசி சந்தன போட்டிடுகிறோம். சிங்கள பேரினவாதமே, 1983 நீங்கள் மூட்டிய நெருப்பில் அக்கினி குண்டத்தில் அவதாரம் எடுத்திருப்பான் இந்த பிள்ளை. நீங்கள் வெளிக்கடையில் குட்டிமணியை கொன்றபோது, தங்கத்துறையை சாகடித்த போது, எங்கள் உறவுகளை இல்லாமல் செய்த போது இந்த பிள்ளைக்கு 5 வயதுதான் ஆகியிருக்கும். இவன் ராவணேஸ்வரன் மகன் இந்திரஜித்தாக இருக்கலாம், அல்லது அரிச்சுனன் மகன் அபிமன்யுவாக இருக்கலாம். காத்திருந்து உங்கள் கதை முடித்துள்ளான்.